வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் மாணவர்கள், யூடியூபர்கள், டிசைனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மற்றும் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு டிசைன் பிளாட்ஃபார்ம் கேன்வா. ஒரு போஸ்டரை உருவாக்க வேண்டும் என்றாலும், யூடியூப் தம்ப்நெயில் செய்ய வேண்டும் என்றாலும், பிரசன்டேஷன் டிசைன் செய்ய வேண்டும் என்றாலும் மக்கள் முதலில் நினைப்பது கேன்வாவைத்தான். ஆனால் இந்த உலக புகழ்பெற்ற கம்பெனியை உருவாக்கிய பெண் ஒரு காலத்தில் பல முதலீட்டாளர்களால் தொடர்ந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டார். ஆம் நண்பர்களே, இது மெலனி பெர்கின்ஸ் அவர்களின் உண்மை கதை. மெலனி ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் 1987 ஆண்டு மே மாதம் 13 ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது. அதாவது, ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்தால் அதை வேறுபட்ட ஒரு கோணத்தில் சிந்திக்கும் திறன். அவர் யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்த போது ஒரு விஷயத்தை கவனித்தார். அவருக்கு கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேரை பயன்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. சாதாரண மாணவர்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு தெளிவின்மை ஆக இருந்ததை அவர் உணர்ந்தார். பல கருவிகள், காம்ப்ளெக்ஸான பட்டன்கள், ஹார்ட் லேர்னிங் கர்வ்ஸ் எல்லாமே மாணவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியதை அவர் புரிந்து கொண்டார். மெலனிக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. டிசைன் செய்வது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேண்டும்? எல்லோராலும் எளிதாக டிசைன் செய்ய இயலாதா? இந்த சிறிய கேள்விதான் பின்னர் ஒரு $1 பில்லியன் நிறுவனமாக மாறியது. ஆனால் நண்பர்களே, ஒரு யோசனை, ஒரு ஐடியா வந்தால் அது மட்டுமே வெற்றியை தராது. அந்த ஐடியாவை உலகம் நம்ப வேண்டும். அதுதான் மிகவும் கடினமானது. மெலனி பெர்கின்ஸ் தனது ஐடியாவை முதலீட்டாளர்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்களுக்கு விவரிக்க ஆரம்பித்தார். அவரது ஐடியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மீண்டும் முயற்சி செய்தார். அப்போதும் அவர் மறுக்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் ரிஜெக்ஷன் தான். இந்த ஐடியா இங்கே வேலை செய்யாது என்று பலர் அவரிடம் சொன்னார்கள். அடோப் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இந்த வேலைகளை செய்யும்போது நீங்கள் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று தட்டி கழித்தார்கள். பல இன்வெஸ்டர்ஸ்கள் இவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஆனால் மெலனி தன்னுடைய ஐடியா மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். She refused to accept no for an answer. ஒவ்வொரு தடவை தன் ஐடியா தட்டி கழிக்கப்பட்ட பின்னர் மெலனி
அந்த சிஸ்டம்களை சீர்படுத்தினார், செம்மைப்படுத்தினார். சில வருட போராட்டங்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் ஒரு இன்வெஸ்டர் பில் டாய் இவரது ஐடியா கட்டாயம் வேலை செய்யும் என்று நம்பி பணத்தை முதலீடு செய்தார். 2013ஆம் ஆண்டு கேன்வா நிறுவனம் அஃபிஷியலாக லான்ச் செய்யப்பட்டது. நிறுவனம் மெதுவாகத்தான் வளர்ந்தது. இந்த கான்செப்டை சிறிது தாமதமாக புரிந்து கொண்ட அமெரிக்க முதலீட்டாளர்களான பிளாக் பேர்ட் வெஞ்சர்ஸ், செக்குவா கேபிட்டல் சைனா மற்றும் டி ரோவ் பிரைசஸ் என்ற நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடுகள் செய்தார்கள். மெலனி திறமைசாலியான கம்ப்யூட்டர் என்ஜினியர்களை பணியில் அமர்த்தி தன் நிறுவனத்தை விரிவுபடுத்தினார். ஆரம்பம் முதலே தன்னுடன் இருந்த சுமார் 15 வருடங்கள் தன்னுடன் இணைந்து பயணித்த தன் சக வகுப்பு தோழன் ஆன கிளிஃபோர்ட் என்பவரை 2021ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். மெலனி இன்று கேன்வா நிறுவனத்தின் CEO ஆகவும் கிளிஃபோர்ட் COO ஆகவும் பரிணமிக்கிறார்கள். சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீஸர் கிளிஃபோர்ட் இன்று கேன்வா சாதாரண மனிதர்களை மிகவும் வலிமையுள்ள கிரியேட்டர்களாக மாற்றியுள்ளது. கேன்வா டிசைன்களை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது. டிசைன்கள் சாதாரண மக்களின் கைகளுக்கு எட்டும்படி உருவாக்கி உள்ளது. கேன்வா இன்று உலகின் மிகப்பெரிய டிசைன் பிளாட்ஃபார்ம்களில் ஒன்றாக திகழ்கிறது. கேன்வாவிற்கு சுமார் 150 மில்லியன் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஃபார்ச்சூன் மேகசின் இந்த ஆண்டு மெலனியின் தனிப்பட்ட செல்வத்தின் மதிப்பு சுமார் $7.6 பில்லியன் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் இருந்திருக்கவில்லை. பெர்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து பயணித்தல், பேஷியன்ஸ், பொறுமை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அளவிட முடியாத தன்னம்பிக்கை மற்றும் தோல்வியை கண்டு துவண்டு விடாத மன வலிமை, இவைகள்தாம் மெலனியின் சொத்துக்களாக இருந்தன. மெலனி பெர்கின்ஸ் அவர் நமக்கு சொல்லும் பாடங்கள் என்ன? தோல்விகளைக் கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். உங்கள் கனவு முதலில் ஏற்கப்படாமல் இருந்தாலும் உங்கள் தொடர் பயணத்தால் ஒரு நாள் உங்கள் கனவை உலகம் கொண்டாடும். இது உறுதி என்கிறார் மெலனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற நம்மை ஊக்கப்படுத்தும் பல உண்மை கதைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் காத்திருக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். அன்புடன் ஜலால்.